Hello traders, welcome back to my channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16th February and time வந்து 8:12 ஆகுது. and இன்னைக்கு நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஷ் அண்ட் USD OTC மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் என்னோட லைவ் ட்ரேடிங் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப கெயின் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து சிக்னல் தர முடியுமான்னு கேட்குறீங்க. பட் சிக்னல் வந்து கண்டிப்பாக யாராலையுமே ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து 1 minute ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ நான் ட்ரேட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 30 seconds பர்ச்சேஸ் டைம் இருக்குது. உடனேலாம் நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ண மாட்டேன். இந்த 30 seconds வெயிட் பண்ணி நான் கரெக்டான லெவலாக பார்த்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கொடுத்து தான் நான் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ யாராலையுமே பார்த்தீங்கன்னா சிக்னல் தர முடியாது. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா. இப்போ எனக்கு ப்ரைஸ் டேக்கை பாருங்கள், க்ரீன் கேண்டில் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சர்டன் ஏரியாவில் பார்த்தோன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். சும்மா நார்மலாலாம் இந்த இடத்துல ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து இந்த ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ ரவுண்ட் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் என்னோட கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அண்ட் ரவுண்ட் நம்பரில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீக் ரவுண்ட் நம்பர் எங்கேயுமே ஒர்க் ஆகலை. சாரி, இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம் 70%, 80%. பட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பட் ஓப்பனிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க லெவலில் ஸ்கிப் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த ட்ரேடு வந்து நம்ம எப்போ ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து க்ரீனாக ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் ஏரியாவை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதுவுமே இல்லை. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கேப்பை வந்து மோஸ்ட்லி யார் ஃபீல் பண்ணுவா? நம்மளுக்கு வந்து க்ரீன் கேண்டில் தான் ஃபீல் பண்ணுவா. அண்ட் ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் மார்போசோ டைப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்போசோ டைப் என்னன்னா 2 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்தி க்ரீன் கேண்டில் ஆகணும். முன்னாடி இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்கக்கூடாது. பட் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் க்ளோசிங் பொசிஷன் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளுக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இது இருக்குது. ஸோ இந்த கேண்டில் நான் ரெட்டாக போக விட்டுட்டு ப்ரீவியஸ் கேண்டில் இந்த ஹெல்தி கேண்டிலோட 50% லெவலில் இருந்து நான் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் க்ரீன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சிக்னல் தரேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், 30 seconds பர்ச்சேஸ் டைம் கொடுத்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலை வந்து ரெட்டாக போக விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் வந்து சப்போஸ் வீக் கேண்டிலாக க்ளோஸ் ஆச்சுன்னா கூட எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஆனால் நீங்கள் வந்து சில பேர் வந்து நான் க்ரீன் கேண்டில் தானே கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஓப்பனிங் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ரெட் கேண்டில் வீக் ரெட் கேண்டில் நான் ஏன் பக்கத்துலேயே கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்மீடியேட் லெவல் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் மேலே போயிட்டு டச் ஆகி ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து கீழே முடியறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே மார்ஜினல் சேஃப்டியோட தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். 50% மேலே தான் கொடுப்பேன். இப்போ நான் போட்டுங்கிறல உங்களுக்கு ரியல் மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட் நான் அப்படியே காட்டுறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் போட்டு அந்த 50% லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. நான் வந்து என்ன கொடுத்தேன், நான் வந்து சிக்னல் வந்து க்ரீன் கொடுத்தேன். நீங்கள் எல்லாருமே க்ரீன் எடுத்திருந்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் அதிக டாலர் அமௌண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தா இது வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், லாஸ் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு வந்து ப்ராஃபிட். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா இந்த இடத்துல வந்து நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல வந்து சப்போஸ் நாலேஜ் இல்லாமல் பிளைண்டாக அவங்க கொடுக்குற சிக்னல் நம்பி ட்ரேட் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இது வந்து லாஸில் தான் முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேமர் டைப் கேண்டில். பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து க்ரீன் மொமெண்டம் இருக்குது. இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆனாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு லெவலை ஸ்கிப் பண்ணி கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பையர்ஸ் என்ட்ரி ஜோன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட் லெவல் இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா எஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒயிட் கலர் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லெவலில் ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லெவலில் ஸ்கிப் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு கேப் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கேண்டில் வந்து மேலே போக விட்டு இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து ரெட் கேண்டில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன்லேருந்து இப்போ நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுவேன்.
ஸோ இந்த கேண்டலோட 50% ரிஜெக்ஷன்லேருந்து நான் இப்போ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன்னா, ஸோ இந்த கேண்டில் வந்து நீங்கள் ரெட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சிக்னல் கொடுக்குறேன் வைங்க. சப்போஸ் ரெட்டு போனால் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் சப்போஸ் க்ரீனில் போச்சுன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் நம்மளுக்கு ஓவராலாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், அதாவது ஆப்போசிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து சப்போஸ் இதாயிரும்ல, இது வந்து லாஸ் ஆயிரும்ல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து எப்பயுமே சிக்னல் யாருமே நம்பாதீங்க. 1 மினிட்ல அதுவும் ட்ரேட் பண்ணுறது ஃப்ளக்சுவேஷன்ஸ் டக்குன்னு நடக்கும். ஸோ இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு நான் ரியல் ரன்னிங் மார்க்கெட்டில் காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு, பட் நான் கேண்டில் வந்து உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளேஸ் பண்ணலை, டோஜியாக முடிஞ்சிருச்சு. இந்த கேண்டலோட 50% லெவலில் வந்து நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த 30 செகண்ட்ஸ் பர்ச்சேஸ் டைம் வந்து எனக்கு வந்து அப்படி தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கேன் அண்ட் எனக்கு தெரியும், எனக்கு வந்து டோஜியோட கீ லெவல்ஸ் என்னன்னு தெரியும், அந்த அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நாலேஜ் இருந்தால் நம்ம வந்து பைனரி ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாரையும் நம்பியும் நீங்கள் வந்து சிக்னல் நம்பி யாரையுமே இருக்க வேணாம், நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணிட்டே போகலாம். பட் ஆனால் அமௌண்ட்டு உங்களோட எமோஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சப்போஸ் $1 $2 லாஸ் ஆச்சுன்னா அடுத்து நம்ம வந்து விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு $4 $6 ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யோசிக்கிறதே மறந்துடுவீங்க, என்ன கேண்டில் என்ன இது ஃபார்ம் ஆகுதுன்னே சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், டோஜி ஃபார்ம் ஆனால் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என் கோர்ஸ் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி எடுக்கணும், இந்த கேண்டில் வந்து எதர் கீழே போகணும் இல்லைனா மேலே போகணும், எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் அண்ட் ஓவராலாக அப் ட்ரெண்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் ஆகும் பாருங்க, இந்த கேண்டில் வந்து டோஜியோட ஹை அண்ட் லோ வந்து ரீச் பண்ணவே இல்லை, ஆனால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைனில் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ட்ரேட் எடுக்க வேணாம். ஸோ இருங்க நான் வேறு ஏதாவது ஓகே. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டம் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து க்ரீனாகவே போகாது, ஏதோ ஒரு சர்டன் ரீஜனில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு லெவல்ஸுமே லெஃப்ட் சைடில் கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் நம்பரில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் நம்பர் இங்கே இருக்குது அண்ட் இது ஆல்ரெடி பிரேக் அவுட்டில் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்கிற ரவுண்ட் நம்பர் இங்கே இருக்குது 30.5980. ஸோ இந்த 2 ரவுண்ட் நம்பர் இருக்கா அண்ட் இந்த ரவுண்ட் நம்பருக்கு ஓவரால் நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, இங்கே பாருங்களேன், இங்கே மொமெண்டம் நடக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்து வீக் கேண்டில் ஃபார்ம் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அடுத்து மொமெண்டம் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே கண்டினியூஷன் ஆகுது. இங்கேயும் கண்டினியூஷன் ஆகுது, இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு, இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஒர்க் ஆகணும், ஏன்னா இந்த பாருங்களேன் ஃபுல் க்ரீனிஷில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீக் கேண்டிலால் இந்த ஃபோர்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியாது, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து 50% ஒர்க் ஆகுது, 50% ஒர்க் ஆகலைன்னு நம்ம சொல்லிட்டு இது பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்க. பாருங்களேன், எங்கேயும் புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக இருக்கா, ஸோ புல்லிஷ் ட்ரேட் இருக்கா, ஆனால் இந்த இடத்துல வீக் ரெட் கேண்டில் தானே இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தான் தெரியுமே இந்த இடத்துல வந்து இந்த சார்ட்டில் வந்து 50% தான் ஒர்க் ஆகுது, 50% ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நம்ம வந்து இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா லைவ் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுவேன். இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டோஜியோட ஹை அண்ட் லோ வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. நான் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியே ஆகணும், என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்களேன், பிரேக் அவுட் ஆயிடுச்சா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது லெவலு. ஸோ இந்த இடத்துல என்னால் ரெட் ட்ரேடுமே ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா லெவல் பக்கத்துலேயே இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் இந்த இடத்துல டச் ஆகி ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இப்போ க்ரீன் கேண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து ரெட் ட்ரேடு ப்ளேஸ் பண்ண மாட்டேன். ஸோ எந்த ட்ரேடுமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவராலாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரெட் கேண்டிலோட என்ட்ரி ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும், சும்மா படித்தா மட்டும் போதாது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும். அண்ட் ஃபுல் க்ரீன் கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல லெவல் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் ஸ்கிப் பண்ண தெரியுது. இந்த கேண்டில் க்ளோசிங் பாயிண்ட் இங்கே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து டினாமினேட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கணும்னா ரெட் கேண்டில் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், பட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு நான் க்ரீனாக போக விட்டுட்டு
என்னோட ரிவர்சல் ஏரியாவிலேருந்து நான் வந்து ரெட் ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். சி ரிஜெக்ஷன்ஸ் தெரியுதா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ஜின் சேஃப்டியோட ட்ரேட் பண்ண கற்றுக்கங்க. நம்மளுக்கு வந்து போதும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக புரிய வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் என் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு கேண்டில் ஃபார்மேஷனும் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல அமௌண்ட் கம்மியாக வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ ஓகே, பாய்.